அதாவது இந்திய அரசாங்கம் மருந்துகள் தயாரிப்பில் போலியான மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக ஒரு அச்சங்கள் அதை ஒரு அறிக்கை தெரிவித்திருக்கோம். அதைத்தான் நாடாளுமன்ற அவையில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கீழ்த்தரப்பட்ட மக்கள் அவர்கள் அவர்களுக்குள்ள மருந்து மாத்திரைகள் அது உண்மையான மாத்திரைகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த நோய் குணமடைய வேண்டும். ஆனால் போலி மாத்திரைகள் வருவதன் மூலமாக புதிதாக ஒரு வியாதிகள் ஏற்பட்டு விடக்கூடாது. இதை இந்த ஒன்றிய அரசாங்கம் தான் தடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் நாடாளுமன்ற அவையில் அதை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றோம். அதற்கான அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி கார்ப்பரேட் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை அந்த மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுபடி விலையில் எம்ஆர்பி விலை என்பது அந்த உற்பத்தி நிறுவனங்களே விலையை நிர்ணயம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவும் எம்ஆர்பி செலவு பன்மடங்கு கூடுதலாக இருக்கின்றது. அதனால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகின்றார். அவைகளையும் கட்டுப்படுத்தி ஒரு விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்ட விலைக்குத்தான் அந்த மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாடாளுமன்ற அவையில் வைத்திருக்கின்றோம். அது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நன்மையை தரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.